நாம் தமிழர் கட்சியினுடைய திருவையாறு கட்சி மண்டலத்திற்கு உட்பட்ட செங்கிப்பட்டியில் வீர தமிழ் மகன் தழல் ஈகி முத்துக்குமாரினுடைய நினைவேந்தல் கூட்டத்தை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற திருவையாறு கட்சி மண்டலத்தினுடைய மேற்கு மண்டல செயலாளர் மகி சந்துரு அவர்களே, இந்த பகுதியில் களமாடிய அன்பு தம்பி எடிசன் அவர்களே, ஓமராஜ் அவர்களே, பெர்த்தி அவர்களே, தினேஷ் அவர்களே, பாலா அவர்களே, கர்ணன் அவர்களே, சிவா அவர்களே, திருவையாறு தொகுதியினுடைய திருக்காட்டுப்பள்ளி மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற கவிஞர் தியாகன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற சகோதரி நதியா மற்றும் அனிதா அவர்களே, அன்பு தம்பி அற்புதராஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த கூட்டமானது முத்துக்குமார் நினைவேந்தல் கூட்டத்தை கடந்த 29ஆம் தேதி திட்டமிட்டிருந்தோம். அந்த தேதி அன்று சிறப்பு பேச்சாளராக இனி பேச இருக்கின்ற இயக்குனர் சோலோ மு களஞ்சியம் அவர்களினுடைய தேதியும் தம்பியினுடைய தேதியும் இடும்பவனம் கார்த்தியினுடைய தேதியும் கிடைக்கவில்லை. இவர்கள் 2 பேரும் இங்கு பேச வேண்டும் என்று எங்களுடைய நெடுநாள் விருப்பம் இருந்தது. அண்ணன் ஹுமாயூன் அவர்களும் அதை செய்ய சொல்லியிருந்தார். கூடுதலாக அந்த 29ஆம் தேதி தந்தி தொலைக்காட்சியினுடைய ஒரு விவாதம் இருந்தது. அதனால் இந்த தேதியை நாங்கள் முத்துக்குமாரினுடைய நினைவேந்தல் நிகழ்வை நம்ம ஒரு 3 நாள் தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஈழத்திலே இறந்து போனவர்கள் எமது தொப்புள் கொடி சொந்தங்கள் என்ற அளவில் ஒரு வருத்தத்தோடு நின்று விடாமல், உச்சு கொட்டுவதோடு நின்று விடாமல், தமிழகத்தில் இருக்கின்ற எல்லாரையும் ஒரு திசை வழிப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக தன்னுடைய தேகத்திற்கு தீயை வைத்து இறந்து போன தமிழ் தேசியத்தினுடைய அரசியலினுடைய முக்கிய பரிணாம திசை மாற்றியாக நாங்கள் பார்க்கின்ற முத்துக்குமாருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முத்துக்குமாரை தமிழ் தேசிய அரசியலினுடைய திசை வழிகாட்டியாக நாங்கள் ஏன் எதற்காக அதை சொல்லுகிறோம் என்றால், சாதியாக திரண்டு வா மக்களே என்று கூக்குரல் போட்ட தலைவர்களினுடைய மத்தியில் விதியே விதியே என் செய்ய நினைத்திட்டா என் தமிழ் சாதியை என்று ஒட்டுமொத்த மொழியையும் தமிழ் மொழியையும் பேசுகின்றவர்களை தமிழ்தா சாதியாக அடையாளப்படுத்தி அந்த இடத்தில் தமிழ் தேசிய அரசியலினுடைய திசையை மாற்றியமைத்தான் தழல் ஈகி முத்துக்குமார் அவர்கள். இந்த நிலத்தில் முத்துக்குமார் இறந்து போய் 17 வருடங்கள் ஆகின்ற இந்த நிலத்தில் முத்துக்குமாருக்கு வீர வணக்க நிகழ்வை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கட்சியும், முத்துக்குமாரினுடைய ஆன்மா காயம்படாமல் முத்துக்குமாருக்கு எந்த கட்சி வீர வணக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிகழ்வும் நடக்கும் என்றால் அது இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சியினால் மட்டும்தான் வீர வணக்கத்தை செய்துவிட முடியும். முத்துக்குமார் இறந்து போன அந்த நாளில் ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் அவனுடைய சடலம் இருந்த பொழுது, நீ என்ன சாதி என்று நாங்கள் குறிப்பு எழுத வேண்டும் என்று மருத்துவர்கள் அவனை அணுகினார்கள். எனது சாதி தமிழ் சாதி என்று நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை தான் சார்ந்து இருக்கின்ற சாதியை நான் சொல்லிவிட்டால் வருங்காலம் என்னுடைய சாதிக்காரன் என்று அந்த சாதி தூக்கிக்கிட்டு போயிருமேங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை அவனிடம் இருந்தது. அவனுடைய உடலை கூட அவன் ஏன் சாதிங்க என்னகிட்ட ஒப்படைங்கன்னு சொன்னவர்கள் இந்த நிலத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்று சாதிய தலைவர்களாகவே அடையாளப்படுத்தி கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி அவங்கெல்லாம் முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் கூட்டமும் நடக்கலை, எந்த வேலையும் பார்க்கல. அவங்க கலைஞர் அறிவாலயத்தில் என்ன சீட்டு வாங்கலாம், எத்தனை சீட்டு வாங்கலாம் அப்படின்னு அந்த கணக்குகளில் இருக்கிறார்கள். கூடுதலாக
தலல் ஈகி முத்துக்குமார் இறந்து போன பொழுது தம்பி கூட பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னா, அப்படி என்ன கேவலமான பேரா அந்த பேர்? கருணாநிதி என்கின்ற பெயர் அவ்வளோ கேவலமான பேரான்னு எனக்கு தெரியல. கருணாநிதி அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த பொழுது முத்துக்குமார் இறந்த பொழுது அவர் சொன்னார், முத்துக்குமார் காதல் தோல்வியில் இறந்து விட்டான் என்று சொன்னார். அன்னைக்கு அவர் சொன்னார், அந்த முத்துக்குமார் யாரை தன்னுடைய தலைவனாக ஏற்று தீக்குளித்தானோ, தமிழ் தேசியர்களினுடைய ஒத்துமொத்த அடையாளமாக இருக்கின்ற, தமிழர்களினுடைய அடையாளம் இருக்கின்ற எங்களுடைய மேதகுவே பிரபாகரன் அவர்களை இன்னைக்கு அவர் காதலுக்கு இடையூறாக இருந்துருச்சு, 14 கொலைகளை பண்ணார்னு கருணாநிதிக்கு அடிமையாக இருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். நாம மதிக்கிறோம், எங்கு போனாலும் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்கிறோம். நான் அண்ணனா பார்க்குறேன், நீ தம்பியா பார்க்குறியாங்கிற ஒரு கேள்வியை தான் அவர் அடுத்து வைக்கிறார். நம்ம இந்த கூட்டத்தை அவர்களை விமர்சிக்கிறதுக்காக பயன்படுத்தலை. ஏன்னா அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முத்துக்குமார் காதல் தோல்வியால் இறந்து போய்விட்டார் என்று சொன்னதற்கும், இன்னைக்கு தேசிய தலைவருக்கு இது போன்ற ஒரு பிரச்சனை இருந்தது என்று திருமாவளவன் சொன்னதற்கும் ஒரே காரணம் தான் இருக்குது. மக்களை ஏமாற்றணும், மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற ஒற்றை காரணம் தான் இருந்தது. அதை விட வேற என்ன காரணம் இருந்திருக்க முடியும் இவர்களுக்கு? அப்போ அந்த சூழலில் தான் 16 வருடங்களை கடந்து அந்த தலல் ஈகி பற்ற வைத்த நெருப்பு அந்த புள்ளியில் ஒற்றை புள்ளியாகி பெரும் விருட்சமமாகி தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு கூட்டமாகி, மழை வெயில் எந்த காலகட்டம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறது என்றால் தன்னுடைய எந்த சுக துக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு களப்பணி செய்கின்ற ஒரு கூட்டமாக மாறி 2016 தனித்து ஒரு தேர்தலை சந்தித்த அந்த கூட்டம் 2019 தனித்து தேர்தலை சந்தித்த அந்த கூட்டம் 4.9 என்கின்ற சதவீதத்தை பதிவு செய்து 2021 தனித்து தேர்தலை சந்தித்து 6% மேல் பதிவு செய்து 2024 உலக வரலாற்றில் தனித்தே 5 தேர்தல்களை சந்தித்த ஒரு கட்சி அரசியல் அங்கீகாரத்தையும் தேர்தல் அங்கீகாரத்தையும் தனித்தே நின்று பெற்றது என்றால் உலக வரலாற்றில் அது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அண்ணன் திருமாவளவன் ஏன் நன்றி கடனோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் தனித்து நின்றிருந்தால் அரசியல் அங்கீகாரத்தையும் மூன்றாவது இடத்தையும் அவர் பெற்றிருக்க முடியாது என்கின்ற நிலை தான் அதற்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எதற்காக அதை வலிந்து மொழிகிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் தனித்து நின்றால் வெல்ல மாட்டோம், கூட்டணிக்கு போனால் 4 எம்எல்ஏ கிடைக்கும், அதனால் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறோம், 4 எம்எல்ஏ கிடைச்சதுனால தான் அந்த கட்சி அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கு, அதனால் கட்சிக்கு எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் பெற்றுத்தந்தவர்களே அவர்கள்தான், அதனால் நாங்கள் அவர்கள் கூட நிற்கிறோம். இப்படி பல கருத்துக்களை பல மொழிகளில் அவர்கள் பேசி வருகிறார்கள். இருந்த பொழுதும் நாங்கள் 2026 வருகின்ற தேர்தலையும் தனித்தே சந்திக்க இருக்கிறோம். அதற்கான வேட்பாளர்களை 234 தொகுதிகளிலும் அறிவித்து கொண்டிருக்கிறோம். 117 பெண்கள், 117 ஆண்கள், இவங்க 234 பேரையும் வருகின்ற பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி திருச்சியில் நடத்துகின்ற மாபெரும் மக்கள் திரள் மாநாட்டிலே செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவிக்க இருக்கிறாங்க. ஒரே கட்சியில் இவங்க பெரிய கட்சிங்கிறாங்க, பெரிய கட்சி நாங்கள் பெரிய கட்சிங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த இன்னொரு கட்சி நாங்கள் பெரிய கட்சிங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் ஒரே ஒரு சின்னம் 234 தொகுதிகளின் வாக்குப்பெட்டியும் நிறைத்து நிற்கும். அது ஒரே சின்னம் எதுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம்தான், விவசாய சின்னம்தான். இந்த காட்சி படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செந்தில்நாதன் என்கின்ற ஒரு மனிதனுடைய பயணத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த பயணத்துக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போடணுன்னெல்லாம் நாங்கள் காமிக்கலை. நாங்கள் உங்களுக்கு ஏன் இந்த படங்களை காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதுவரை தேர்வு செய்ய இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களாக நீங்கள் உருவாக்க இருக்கின்றவர்களை சீர்தூக்கி பாருங்க அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ நீங்கள் நாங்கள் என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருந்தீங்க, எங்களுடைய கல்வி தகுதியை உங்களிடம் சொல்லிவிட்டு எங்கள் கல்வி தகுதிக்காக ஓட்டு போடுங்கள் என்று நாங்கள் அந்த இடத்துக்கு வரலை.
ஆனால் எங்கள் கல்வி தகுதியை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அரசியலை செய்வதற்கு ஒரு நல்ல ஃபார்ச்சுனர் காரில் அதுலேயும் 666ன்னு திருவையாறில் நின்று வெற்றி பெற்றதாலேயே துரை சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய காருக்கு 666ன்னு வச்சிருக்கிறார். அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு துரை சந்திரசேகர் அவர்கள் வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சாரோ இல்லையோ அவருடைய நம்பர் பிளேட்டில் 6666ன்னு மாற்றி வச்சுருக்காரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சென்ட்ரல் மீடியனில் வந்து கொடி கட்டியிருக்கிறீங்க அவருங்க அப்படின்னு காவல்துறை சொன்னிச்சு. உண்மையிலேயே காவல்துறையை நம்ம மனதார பாராட்டுறோம். இப்போ வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இங்கே மகளிருக்கான மாநாடு போட்டிருக்கிறாங்க. அந்த மாநாடு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடத்தப்பட்டதா என்று உங்கள் மனசாட்சிக்கு விட்டுடுறேன். அந்த மாநாட்டில் சென்ட்ரல் மீடியன் இருக்கு இல்லையா, ஒரு தேசிய நெடுஞ்சாலையினுடைய மையச்சுவரை 4 பக்கம் வெட்டி இதுவரையும் சரி செய்யலை. இப்போது நாங்கள் தண்ணீர் மாநாடு இதே நவம்பர் 15ஆம் தேதி வந்து நம்ம பூதலூரில் நடத்தினோம். மிகப்பெரிய மாநாடு. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் மாநாடு இவருங்க ஒரு ஹாட் பாக்ஸ் நிறையா பிரியாணி கொடுக்காமல் இருந்து, ஸ்நாக்ஸு கொடுக்காமல் இருந்து, 1000 ரூபாய் காசு கொடுக்காமல் இருந்தால் நாங்கள் கூட்டின தண்ணீர் மாநாட்டில் 1/4 பகுதி மாநாட்டை கூட ஆட்களை கூட இவங்களால் கூட்டியிருக்க முடியாது. அதில் என்னடா பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கடையில் வேலை செய்கிற அந்த வட மாநிலத்து இளைஞர்களாக பெண்களாக இறக்கி விட்டு எங்கள் அரசு பஸ்ஸில் நாம் ஏறி போக முடியல, அந்த சூழல் இருக்குது. அன்னைக்கு மட்டும் இந்த தொகுதிக்குள்ளே இந்த செங்கிப்பட்டியில் எத்தனை அரசு பஸ்ஸுகள் பேருந்துகள் வந்து இந்த மாநாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனால் நான் அடுத்தடுத்த கூட்டம் இருக்குது, நான் தொடர்ச்சியாக அவங்கள வந்து சந்திப்பேன். 2026 சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக, திருவையாறு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக செந்தில்நாதனாகிய நான் மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் போன தேர்தலில் நாம் நின்னப்போ நீங்கள் கவனிச்சிங்க. இன்னும் உண்மையிலேயே இந்த பகுதி மக்களுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லணும். ஏன்னா 2வது இடத்தில் நாம் தமிழர் கட்சி இந்த 10 வாக்குச்சாவடிகளில் இருந்துச்சு. 2வது இடத்தில் இருந்த வாக்குச்சாவடி வாக்குகளினுடைய எண்ணிக்கையை இந்த முறை நீங்கள் முதலிடத்திற்கு மாற்றுங்க. அவ்வளவுதான், வேற ஒன்று நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உங்களில் ஒருவனாக இருந்து நாங்கள் முன்னேற்றுவோம். இப்போ வந்து இந்த கூட்டம் போடுவதற்கு நாங்கள் சரி செய்யும் பொழுது இந்த மாநகர இதுக்குள்ளே இருக்கிற எதையுமே சரி செய்யலை. ஒன்றும் இல்லை, இந்த ஊராட்சியில் எல்லாருமே இருக்கிறோம். இந்த ஊராட்சி நினச்சிருந்தா ஒரு கட்சி கூட்டம் நடத்துது, அந்த கூட்டம் நடத்துகிற இடத்தையாச்சும் அந்த மாநகராட்சி ஊராட்சி ஊழியர்களை விட்டு நம்ம சரி செய்ய வைப்போம், இந்த இடத்துல குப்பை இல்லாமல் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குதா? இது இப்போ இல்லை. இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் இங்கே கூட்டம்னு சொல்லியிருந்துச்சுன்னா நேரம் கூட்டி பெருக்கி அந்த புட்டாமாவுன்னு சொல்லக்கூடிய குளோரின் பவுடர்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுப்பாங்க. அப்போது உங்களை குப்பையாக மாற்றி, உங்கள் இடத்தை குப்பையாக மாற்றி, உங்கள் அரசியலை குப்பையாக மாற்றி, உங்களுடைய எதிர்கால பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை குப்பையாக மாற்றி வைத்திருக்கிறவனுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. உறுதியாக மீண்டும் மீண்டும் உங்களை வந்து நாங்கள் சந்திப்போம். இந்த தொகுதியினுடைய அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளராக உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. 2026 வேட்பாளராக எல்லா வேட்பாளரையும் ஒரே இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிக்க இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு வாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும், எனது மாமன்களும், எனது பங்காளிகளும், எனது அண்ணன்களும் எல்லாரும் இங்கே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த கூட்டத்துக்கு வாங்க, உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். அந்த கூட்டத்தில் செந்தமிழன் சீமான் பேசுகிறதை கேட்டுவிட்ட பிறகு மறுபடியும் உங்களுக்கு உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னால் நினச்சா உங்கள் ஆள் மனசு நினச்சிச்சுன்னா போடுங்க. அதே போல் அதிமுகவில் இருக்கின்ற அதே போல் என்ன இப்போ ஒரு கட்சி கூட்டணிக்கு போயிடுச்சு, அந்த கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற இன்னும் நேற்று தான் முந்தா நேற்று எந்த இடத்துலையும் ஒன்றுமே இல்லைங்க. நேற்று எல்லா இடத்துலையும் சுவரொட்டி. ஏன்னா மூன்றாவது ஆண்டு தொடக்க விழாவா அந்த கட்சிக்கு. உண்மையிலேங்க எனக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி விஜயகாந்த் சட்டமன்றத்தில் வந்து சண்டை போட்ட பக்கம் கூட ஐயோ இப்படி ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் விஜயகாந்துக்கு வாக்கு செலுத்தினது எவ்வளவு புனிதமான காரியம் என்று நம்ம தற்கொலை வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நேற்று 3வது வருஷத்தில் நடனம் ஆடுறாருங்க.
எங்க இந்த மண்ணின் மக்களினுடைய பிரச்சனையை உணர்ந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்டிருந்தால் 3 ஆண்டுகள் கழித்து நாம தேர்தலை சந்திக்க போகிறோமே என்கின்ற ஒரு வருத்தம் இருந்தால், நமது கட்சி தொடங்கி 3வது ஆண்டிலேயே 51 பேரை கொலை செய்திருக்கிறதே என்ற வருத்தம் இருந்திருந்தால், ஒரு கட்சி தலைவனுக்கு நடனம் ஆடுகின்ற ஒரு புத்தி வருமாங்க? அப்போ நாம் தேர்ந்தெடுக்கிறது யார் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக வருகின்ற 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கின்ற மக்கள் திரள் மாநாட்டிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வேணு வச்சே அழைச்சிட்டு போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் வேணும் ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் அவசியம் வாருங்கள் என்பதை அழைப்பு விடுத்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.